ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செல்வம் அகிலா ஃபேமிலி யூடியூப் சேனல். எல்லோரும் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் எல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. பிள்ளைங்க முக்கால்வாசி காய்கறினாவே லைக் பண்ண மாட்டாங்க. இந்த முறையில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுலபமான முறையில் பீன்ஸு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு முட்டை அவிச்சு வச்சு கொடுத்தோன்னா செம்மையாக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ரொம்ப லைக் பண்ணுவாங்க. பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ் சாதத்திற்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் பீன்ஸ், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயம், உப்பு, மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, சீரகம், கருவேப்பிலை போடணும். ஈஸியான முறையில் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. கடுகு, சீரகம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் போடணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் சேர்க்கணும். பீன்ஸ் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், நல்லா ட்ரையாக வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி வச்சா போதும். ஏன்னா இது குழம்பு கிடையாது, பொரியல். உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடிடணும்னா ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் சாதத்தை போட்டு அதில் கிளறணும். சூடான சுவையான பீன்ஸு சாதம் ரெடி. இதுக்கு நம்ம கூட்டுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு முட்டை வச்சு விடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத பிள்ளைங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ஆலில் போடுங்க.